மீண்டும் ஒரு அபிராமியா? கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த 4.5 வயது பெண் குழந்தை கொலை. தாய் மற்றும் கள்ளக்காதலன் கைது. கோவையில் நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவை இருகூர் பகுதியைச் சேர்ந்த தமிழரசி என்ற இளம்பெண் திருமணமாகி தனது 4.5 வயது பெண் குழந்தையுடன் அதே பகுதியில் வசித்து வருகிறார். கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனியே வாழ்ந்து வரும் தமிழரசி கட்டிட வேலைக்கு சித்தாளாக சென்று வரும் நிலையில் அவருடன் கட்டிட வேலை செய்து வரும் வசந்த் என்பவருடன் சில மாதங்களாக பழக்கம் ஏற்பட்டு பழகி வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று பிற்பகல் அவரது 4.5 வயது அபர்ணாஸ்ரீ என்ற பெண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்து உள்ளார். இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கு இருந்த தமிழரசியை பிடித்து கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையின் போது குழந்தை அழுது கொண்டிருந்ததாகவும் அப்போது அவர் அடித்ததால் குழந்தை உயிரிழந்து விட்டதாகவும் தமிழரசி தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து காவல்துறையினர் தமிழரசியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் அவர் வசித்து வரும் இருகூர் பகுதிக்கு நேரில் சென்று சம்பவம் தொடர்பாக விசாரணையில் ஈடுபட்டனர். இந்த கொடூரமான சம்பவத்தின் குழந்தையின் தாயான தமிழரசியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவரை விட்டு பிரிந்து தனியாக மகளுடன் வாழ்ந்து வந்ததாகவும் கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வந்த தமிழரசி அதே இடத்தில் பணிபுரிந்த வசந்த் என்பவருடன் கடந்த சில மாதங்களாக தகாத உறவில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த உறவுக்கு இடையூறாக இருந்த அந்த 4.5 வயது பெண் குழந்தை அபர்ணாஸ்ரீ கொலை செய்து உள்ளது தற்போது விசாரணையில் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மேலும் குழந்தையின் உடற்கூறு பரிசோதனையில் குழந்தையின் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டிருந்ததால் அதை தாங்க முடியாமல் அடித்ததாக தமிழரசி ஆரம்பத்தில் வாக்குமூலம் அளித்திருந்தார். ஆனால் குழந்தையின் விரோத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டு இருப்பது தெரிய வந்துள்ளது. தற்போது தமிழரசியிடம் தொடர்பில் இருந்த வசந்த் என்பவரையும் போலீசார் கைது செய்து உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது குறித்து அவரிடம் காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரியாணி மாஸ்டருக்கு ஆசைப்பட்டு குழந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அபிராமிக்கு வாழ்நாள் சிறை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று அதே போன்று கோவையில் கள்ளக்காதலனுக்காக பெற்ற 4.5 வயது பெண் குழந்தையை தாய் கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.